கிருஷ்ணா பக்தர்களே, நம்ம இன்னைக்கு பக்தி பிரிக்ஷா நம்ம தொடர்ந்து இப்ப நம்ம பக்தி பிரிக்ஷா கிளாஸ் திருப்பி கண்டினியூ பண்றோம். எல்லாம் நல்லபடியாக கௌர பூர்ணிமா மிகப்பெரிய உற்சவம் கொண்டாடி இருப்பீங்க எல்லா சென்டர்லயும். அண்ட் ஆல்சோ ஒரு நிமிஷம் இருங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓகே, அதனால ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, திருப்பி மீண்டும் எல்லாரையும் பக்தி பிரிக்ஷா கிளாஸ் கவனிப்போம். நம்ம தொடர்ந்து நம்ம 10 ஒஃபென்ஸ், அதாவது பகவானுடைய திரு நாமம் ஜபம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே. பகவானுடைய நாம ஜபத்தை நம்ம ஜபம் பண்றதுக்கு முக்கியமான பக்தி பாதையில முக்கியமான ஒரு அங்கம் நாம ஜபம். ஓகேவா? பக்தியில பாத்தீங்கன்னா பக்தி பாதையில 5 வகையான லிங்க்ஸ் இருக்கு, 5 வகையான அங்கங்களுக்கு. ஓகேவா? ஒண்ணு என்னன்னா சாது சங்கம், ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்கன்னா நாம ஜபம், ஹரிநாமம், விக்கிரக சேவா, பிறகு அப்புறம் பாத்தீங்கன்னா மதுராவாசம். அப்ப அது மட்டும் இல்லாம அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு இருக்கும், 5வது ஒன்னொன்னு இருக்கும். 5 வகையான பக்தி விஷயங்கள் நம்மளுடைய ஹரே கிருஷ்ணா பக்தியில உங்களுக்கு முக்கியமா இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சாது சங்கம். அந்த சாது சங்கத்துல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம நாம ஜபம் பண்றது. இந்த நாம ஜபம் பாத்தீங்கன்னா பக்தியில மிக முக்கியமான விஷயம். ஹரிநாமாவை கேவலம் கலோ நாஸ்தியவ கதிர் அந்நியதா. ஹரிநாம தவிர வேறு வழிகளே. ஓகே, இப்ப இந்த நாம ஜபத்துல நம்ம நிறைய இடத்துல நம்ம நாம ஜபத்தை பத்தி பேசுறோம். எந்த கிளாஸ் எடுத்தாலும், எவ்வளவு பெரிய மகாராஜா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சன்னியாசி இருந்தாலும், ஈவன் ஸ்ரீல புரோபாத கூட எல்லா கிளாஸும் கடைசியா முடியும் போது அது எங்க முடியுதுன்னா நாம ஜபத்துலதான் முடியுது. ஓகேவா? அப்ப இந்த நாம ஜபத்துல எல்லாமே கன்க்ளூஷன்ல முடியும் போது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. நாம ஜபம் தானே, ஹரிகிருஷ்ண மதம் தானே, நாம ஜபம் தானே அப்படின்னு சொல்லி அப்படி போறாங்க. ஆக்சுவலி நாம ஜபத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆச்சாரியர்கள், எஸ்பெஷலி சில நம்மளுடைய சம்பிரதாயம் வரக்கூடிய சில பக்திவினோத் தாக்கூர் பாத்தீங்கன்னா அவர் நிறைய வகையான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு தனியாவே ஒரு புக்கல் இருக்கிறாரு, ஹரிநாம சிந்தாமணி. சிந்தாமணி என்றால் என்னதுன்னா, சிந்தாமணி பாத்தீங்கன்னா ஆன்மீக லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது என்னன்னா ஒரு ஒரு சிந்தாமணி கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தாமணி ஒரு நிமிஷம் இருங்க, சில பேர் ஒன்றும் பூர முடியல போல. ஓகே ஓகே, எல்லாரும் போன்னு நினைக்கிறேன். ஓகே, சிந்தாமணி என்பது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக கல். அந்த கல்லை வச்சு நீங்க எதை கேட்டாலும் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதை வச்சு நம்ம எதை கேட்டாலும், என்ன ஜபத்தை பண்ணாலும், ஜபம் பண்ணும்போது நம்ம எந்த கேட்டாலும் எல்லாமே கிடைக்கும். ஆனா நம்ம பலனை எதிர்பார்க்கறதுக்காக ஜபம் பண்றது கிடையாது. நம்ம ஜபம் பண்றதுக்கு முக்கியமான ஒரே ஒரு மோட்டிவ் என்னதுன்னா பகவானோட கிருஷ்ண பிரேமை அடையணும். இந்த கிருஷ்ண பிரேமையை அதை கொடுத்த ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு இப்ப நம்மளுக்கு அவதாரம் போயிருக்கிறாரு. இப்பதான் நம்மளுக்கு கௌரி பூர்ணிமா முடிஞ்சிருக்கு. அதனால அந்த நாம ஜபம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நாம ஜபத்தை நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி. இது வெரி வெரி ஃபேமஸ். ஏன்னா சில புரோபாதம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாரு. சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி தான். ஆனா ஏன் நம்மளால பி ஹாப்பி ஆக முடியல? காரணம் என்னன்னா, நம்ம சாண்டிங் நிறைய பாத்தீங்கன்னா ஒஃபென்ஸ் இருக்கு, நிறைய குற்றங்கள் இருக்கு, அபராதம் இருக்கு. அப்ப ஏற்கனவே இப்ப அதுக்கு முன்ன கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், அபராதம் இல்லாம நம்ம நாம ஜபத்தை பண்ண கத்துக்கணும். அபராதங்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா புக்ல படிக்கிறாங்க, சில பேர் அறவே படிக்கிறது கிடையாது. சில பேர் அதை பத்தி ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்கறை கூட இருக்கிறது கிடையாது. ஓகேவா? நாம ஜபம் சும்மா ஜஸ்ட் ஒரு இது மாரி நம்ம பண்ணிட்டு போறோம். நேற்று நான் பாகவன் கிளாஸ் கொடுக்கும் போது அந்த பாகவன் கிளாஸ்ல அந்த ஒன்னாவது காண்டம் 7வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். ஸ்னேகமதி, yesterday we reciting ஸ்லோக 7. 6 Prabhu, I think. ஓகே, 6. ஓகே, 6வது ஸ்லோகத்துல புரோபாத பர்பட்ல கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா ரொம்ப அழகா ஒரு பர்பட்ல கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, பகவானுக்கு பக்தி தொண்டுல முக்கியமான 2 விஷயம். ஒண்ணு ஸ்ரவணம் அண்ட் கீர்த்தனம். கீர்த்தனம் மீன்ஸ் சாண்டிங் பண்றது, முக்கியமா சாண்டிங் பண்றது. ஓகேவா?
அதுல அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நம்ம வந்து பக்குவம் அடையலனா கூட, இந்த கிருஷ்ண பக்தி நம்ம பக்குவம் அடையலனா கூட, ஆனா தொடர்ந்து இந்த சிரவணமும் கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கிறோம் வச்சுக்கங்களேன், அதுக்கு கண்டிப்பா பகவான் நம்மளுக்கு வந்து எல்லா வகையான துன்பத்தையும் நம்ம கிட்ட எடுத்துடுவாரு அப்படின்னு சில ப்ரோ கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஏன்னா இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்லிருக்காரு, அதே பொருள் என்ன சொல்லிருக்காரு, நம்ம இந்த சிரவணமும் கீர்த்தனமும் இந்த மெக்கானிக்கலா செய்யக்கூடாது. மெக்கானிக்கல்னா சும்மா இயந்திர மாதிரி, சும்மா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிஷின் மாதிரி செய்யக்கூடாது. அது சொல்லிருக்காரு. அந்த மிஷின் மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது, நல்லதுதான். ஹரிகிருஷ்ண மந்திரம் வந்து ஜெபம் பண்ண நல்லதுதான். ஆனா மிஷின் மாதிரி செய்யும் போது அது எந்த வகையான ஒரு இதுவும் கிடையாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாம ஜெபம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா, ரொம்ப வந்து கவனமா பண்ணணும். என்னோட இந்த நாமத்தோட குற்றங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த குற்றங்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும், ஞாபகம் இருக்கணும். நம்மளுக்கு அன்னாடிக்கு நாம அபராதம் படிக்கணும், என் சிஷாஷ்டங்கம் படிக்கணும். உங்களுக்கு காலையில முடிஞ்ச காலையில, சாயந்தரம் முடிஞ்ச சாயந்தரம். ஆனா அந்த ஒரு 24 மணி நேரத்துல அன்னாடிக்கு நீங்க படிக்கணும். அன்னாடிக்கு நம்ம படிக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அதனால அன்னாடிக்கு நாம அபராதங்கள் படிக்கணும். ஒஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபராதம். இதெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. அபராதம்னா என்ன அது, அதெல்லாம் பேசியாச்சு. அதுல நாம ஜெபம் வந்து பண்றதுல நம்மளுக்கு அன்னாடிக்கு நாம ஜெபம் பண்ணணும். அதுல நம்மளுக்கு 10 குற்றங்கள் இருக்கு, 10 அபராதங்கள் இருக்கு. அந்த 10 அபராதங்கள்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பார்த்துட்டோம், முடிஞ்சிருச்சு. அதை ரிப்பீட் பண்ண வேணாம். இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது எத்தனை அபராதம் பார்க்க போறோம்? 10ல எத்தனை எத்தனை பார்த்துட்டோம், நீங்க எத்தனை பார்க்க போறோம்? யாரும் சொல்ல முடியும்? ஸ்ரேயாமதி இன்னும் லட்சுமண பிரபு ஞாபகம் வச்சிருக்கீங்களா? 5 பிரபு. Finished 4 going to 5th. யா 5வது நீ பார்க்க போறோம். ஓகேவா? அபராதம் ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் புதுசா வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்த மட்டும் சொல்லி நான் திரும்பி ரிப்பீட் பண்ண விரும்பல, ஏன்னா அது டைம் ஆயிரும். அபராதம் வந்து என்னது? சாது நிந்தா. சாது நிந்தான்னா வந்து என்ன அர்த்தம்னா, ஒரு பக்தர்களை, சாதுனா வந்து யாருன்னு நம்ம வந்து பேசிட்டோம். அப்ப சாதுனா வந்து யாரு? சாதுனா பக்தர்கள். அப்ப பக்தர்களை வந்து நிந்திக்க கூடாது, அதாவது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 2 வந்து என்னது? அந்நிய தேவ சகா விஷ்ணு மனஹா, அதாவது வந்து என்னது, பகவானையும் தேவர்களையும் ஒரே சமமாக பார்க்கக்கூடாது. அது நம்ம தெளிவா அதெல்லாம் பார்த்துட்டோம். பார்ட் 2ல வந்து 2வது கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? குரு வாக்கியா அவிக்ஞா, குருவோடைய வார்த்தையை மீறி நம்ம வந்து எந்த வகையான குற்றங்களும் செய்யக்கூடாது, குருவோட கட்டளை மீறக்கூடாது. 4வது ஸ்ருதி சாஸ்திர நிந்தா, சாஸ்திரங்கள்ல ஹோலி புக், சாஸ்திரங்களை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டளைகளை நம்ம மீறி செய்யக்கூடாது. என்னோட சாஸ்திரங்கள் சொல்றத தவறா நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சாஸ்திரங்களுக்குரிய சில விஷயங்களை வந்து தப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. பை த அசோசியேஷன், பக்தர்களோட சங்கத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம தவறாக இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா அதுவும் அபராதம். சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்க விஷயங்கள் வந்து சும்மா அலட்சியமா எடுத்துக்கூடாது, அதுவும் அபராதம் ஆயிரும். சாஸ்திரம் வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு எப்படி வந்து பிதாகம் அஸ்ய ஜெகத்தோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, நான் தான் பிதா, எல்லா ஜீவாசியும் சொல்றாரு. ஓகேவா? அந்த பிதானா அப்பா, பகவான் அப்பானா அப்பா யாருன்னு நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டுறது வந்து யாரு? அம்மா. அப்ப சாஸ்திரம் தான் வந்து அம்மா, சாஸ்திரம் தான் நம்மளுக்கு வந்து பகவான் யாருன்னு எடுத்து காட்டுது. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அபராதம் வந்து பாத்தீங்கன்னா 5வது அபராதம். இந்த பார்ட் 3 கிளாஸ்ல, 3வது கிளாஸ்ல நம்ம 5வது அபராதம் பார்க்கலாம். 5வது அபராதம் பேர் வந்து என்னதுன்னா, நான் சொல்லும் போது நீங்க அந்த அபராதத்துக்கு வந்து நீங்க சமஸ்கிருத பேருன்னு எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? என்னோட அது அர்த்தத்தையும் நீங்க எழுதி வச்சுக்கலாம். 5வது அபராதம் வந்து பாத்தீங்கன்னா நாம அர்த்தவாடா, நாமே அர்த்தவாடா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டு கிவ் சம் இன்டர்பிரேஷன் ஆன் த ஹோலி நேம் ஆஃப் த லார்ட். டு கிவ் சம் இன்டர்பிரேஷன் ஆன் த ஹோலி நேம் ஆஃப் த லார்ட். அதாவது விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, பகவானுடைய நாமத்துக்கு சொந்தமா நம்மளே ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. இது 5வது அபராதம். நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓகேவா? இங்க வந்து ஸ்ரீமத் கௌரகோவிந்த சுவாமி மகாராஜ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 பேச்சுக்கு வந்து ஒரு பொப்பட் எழுதியிருக்கிறாரு. அவர் நிறைய இடத்துல கோட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, நாமே அர்த்தவாடா. நாமே அர்த்தவாடா மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, டு இன்டர்பிரேட் திஸ் கிருஷ்ணா நேம், ஹரி நேம் இன் டிஃப்ரெண்ட் வே. அதாவது பகவானுடைய பேரை, பகவானுடைய நாமத்துக்கு சொந்தமா வேற ஒரு டைரக்ஷன்ல நம்ம அர்த்தத்தை பேசுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குற என்ன எக்ஸாம்பிள்னா, ஆன் ஹூ இஸ்
an offender may say the Krishna means black. அதாவது சில இடத்துல என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணா அப்படின்னா வந்து அதுக்கு வந்து சில பேர் வந்து அர்த்தம் கொடுப்பாங்க. என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணானா கருப்புன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணானா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து டிக்ஷனரியில கருப்பு தான் போட்டிருக்கு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது கருப்பு கிருஷ்ணா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து அழகானவர், ஆர்ஷனானா வசீகரிப்பவர், அட்ராக்ஷன் பண்றவர். அப்ப கிருஷ்ணா எல்லாத்தையும் வந்து அழகு, எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி நம்மள எல்லாத்தையும் வசீகரிப்பவர் தான் கிருஷ்ணா என்ற அர்த்தம். ஆனா நம்ம தவறாக வந்து நம்ம அர்த்தங்கள் கொடுக்க கூடாது. ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா திஸ் மீன்ஸ் இஸ் கிவ் இன் த அபிதாதா. Okay, this is an offense. Krishna is the supreme person of Godhead. Okay, one should not interpret in the different way to give the different meaning. Okay, that is the offense. Some say that is the glories of Harinam that are given in the Shastra have only been given to develop some attraction or taste toward Harinam, but is not really true. It is a exaggeration. Okay, this is also an offense. Okay, those who have developed any doubt, samsaya is the holy name, automatically commit an offense. Okay, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒன்னொன்னு சொல்லிட்டு போயிட்டு பிறகு நம்ம இதை பத்தி நம்ம பேசுவோம், எலாபரேட்டா பேசுவோம் நம்ம. அதாவது வந்து பகவானுடைய நாமத்தை வந்து அதுல வந்து எல்லா வகையான சக்திகளும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, அந்த ஹோலி நேம் அதாவது வந்து எல்லாமே எல்லா வகையான பவரும் உள்ளுக்குள்ள இருக்கு. பகவான் நாமத்துல எல்லா வகையான சக்திகளும் உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகேவா, ஆனா அந்த நாமத்துல வந்து நம்ம வந்து நிறைய டவுட் வளர்த்துக்கணும் வச்சுக்கலாம். நம்ம மேல அந்த நாமத்து மேல, பகவான் நாமத்து மேல நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்கு, சந்தேகங்களுக்கு. இந்த நாமம் எப்படா நம்மளை காப்பாற்றும், அந்த நாமம் எப்படா நம்மளுக்கு வந்து சரி பண்ணும், இந்த நாமத்தினால என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பல சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதுவும் ஒஃபென்ஸ் தான், அதுவும் அபராதங்கள் தான். ஓகேவா, அண்ட் ஆல்சோ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஓகே Krishna and Krishna name non-different. Abhinatvam Nama Namina. And especially in Kali, there is no other incarnation of Krishna. There is only one incarnation of the name incarnation of Krishna. Kali Kali Namarupe Krishna Avadare. This is a Shastra injunction, the conclusion given in all Vedic scripture, Siddhanta. Above all, Sri Chaitanya Mahaprabhu is the Krishna himself, who came as a devotee, and Acharya has said this. Okay, those who give a different interpretation to the holy name are also great offender. If by chance you meet and talk with such a person, then this also become an offense. Yes, நல்லா தெளிவா கிடைக்கணும். அதாவது யாரு வந்து பகவான் நாமத்துக்கு தவறாக விளக்கம் கொடுத்து அந்த தவறாக விளக்கம் கொடுக்கணும் கிட்ட நீங்க சகவாசம் வச்சிருந்தீங்கன்னா அதுவும் அபராதம் தான். Then one can counteract this offense by immediately taking bath in the river of Ganges. If there is no river Ganges, you should take bath in any other holy water, or you may invoke the Ganges and immediately take bath. Otherwise, that offense will not be counteracted. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அபராதங்கள் செய்பவர்கள் கூட நீங்க சகவாசம் வச்சு இருந்து நீங்க அங்க கூட இருந்து உங்களுக்கு அது தவறுன்னு தெரியும் போது நீங்க உடனே வந்து ஒரு புனித நதியில வந்து குளிச்சிடணும். அப்படி புனித நதி இல்லை என்றால் நீங்க வந்து கங்கையில வந்து பல வேற புனித கங்கையில போய் குடிக்கலாம். கங்கையை தவிர வேற என்ன இருக்கோ குடிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்துல நீங்க குளிக்கிற தண்ணியில ஓ கங்கா கங்கா கங்கா, யமுனா யமுனா, காவேரி காவேரி இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த 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 ஹோலி அந்த வீட்டுல கூடிய அந்த தண்ணிய நீங்க வந்து குளிச்சிடணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம என்னமோ சாதாரண ஒஃபென்ஸ் சொல்லிட்டு ஒரு கலந்து போறோம். ஆனா ஒரு ஒஃபென்ஸ் நம்மளுடைய நாம ஜபத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது, இட்ஸ் வெரி 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 சீரியஸ் மேட்டர் இது. ஓகேவா, அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து என்னன்னு நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா பேசுவோம். அதாவது பகவான் நாமத்துக்கு சொந்தமான விளக்கங்களை கொடுக்கக்கூடாது. நம்ம நார்மலா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நார்மலா. ஓகேவா, அது பொதுமக்களுடைய சில பேருக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா நம்ம வந்து நானே சில இடங்கள்ல பார்த்திருக்கேன், நம்மளுடைய பக்தர்கள் சில இடத்துல வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அப்புறம் ராம வருமா இல்ல கிருஷ்ணா வருமா, அப்புறம் வந்து சில இடத்துல
யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நினைக்கிறேன், என்கிட்ட சொன்னாங்களா, நான் கேட்டேன்னு தெரியல. என்னன்னா ஏற்கனவே வந்து ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி அப்படிதான் இருந்துச்சு. அது சைத்தன்ய மகாபிரபு வந்து கொஞ்சம் மாத்தி வச்சாரு அப்படிலாம் நான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆல்சோ இன்னொன்னு வந்து என்னதுன்னா ராமர் வந்தாரு, அதனால ராமரோட பேர் தான் வரணும், கிருஷ்ணர் ரெண்டாவது வந்தாரு, கிருஷ்ணர் தான் பேர் தான் ரெண்டாவது வரணும். இப்படிலாம் வந்து நிறைய இடத்துல வந்து மாத்தி 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 வந்து பேசப்பட்டிருக்கு. இதுல உங்களுக்கு யாராச்சும் ஒரு ஆளு 2 பேர் யாராச்சும் இந்த மாரி உங்களுக்கு ஏதோ அனுபவம் நடந்திருக்கா, இல்ல இந்த மாரி வந்து தவறாக யாராச்சும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா, இல்ல எங்கேயாச்சும் நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃபரெண்டா விளக்கங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இருந்தா நீங்க 1 2 பகிர்ந்துக்கலாம். பிறகு அதுக்கு பத்தி பிறகு பேசுவோம். நம்ம இட்ஸ் வெரி வெரி சீரியஸ் மேட்டர். யாராச்சும் இருக்கா? ஹரிகிருஷ்ண மதுஜி, நீங்க பேச விளங்கல மதுஜி. ஹரிகிருஷ்ணா இஸ்கொன் துப்ரா மதுஜி, யாரும் பேசுறீங்க, வழங்கல எனக்கு. நான் பேசுறது வழங்குதா? நான் பேச அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா? நான் பேசுறது வழங்குதா? ஹரிகிருஷ்ணன் வழங்குது, நீ பேசுறது வழங்குது, கிளியரா. அது போதும் பிரபு. நான் கேட்ட கேள்வி பதில் இருக்கா? யாராவது ஹரிகிருஷ்ணன் வந்தது தவறாக இந்த மாரி வந்து விளக்கங்கள் கொடுத்ததை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஹரிகிருஷ்ணா அவங்க 2 வாரம் பண்ணாங்க, நான் கேட்டுக்கோங்க. ஏன்னா முன்னெல்லாம் போறப்ப நாங்க பிடிச்சிங் போறப்ப கூட என்ன சொல்லுவாங்க, ஹரே ராமா தான் சொல்லுவாங்க. ஹரே ராமா வந்துட்டாங்க தான் சொல்லுவாங்க. ஓகே, அது பொதுமக்கள் மத்தியில பிரபு. பட் வந்து நம்ம பக்தர்கள் மத்தியில இந்த மாதிரி சில தவறாக இல்ல சில மிஸ்டேக் பக்தர் மத்தியில கேள்வி கேட்டதில்லை பிரபு. பக்தர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பகவானோட நாமத்துக்கும் பகவானுக்கும் ஹரிநாமத்துவம் நாம நாமினகா, அதாவது பகவானோட பேருக்கும் பகவானுக்கும் எந்த வகையான வித்தியாசம் இல்லை. ஓகே, இப்ப நான் மேலோட்டமா சொல்லிட்டேன். இப்ப அடுத்த கட்டம் இதே ஒப்பன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம போவோம். ஓகேவா? இன்னும் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். என்னதுன்னா இப்ப மகாபாரத போர்ல பகவான சரி திரௌபதியை வந்து பாத்தீங்கன்னா என்னது அவங்க சட்டையை பிடிச்சி இழுத்துருவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி என்ன பண்ணுவாங்க, கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா 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 கத்துவாங்க. ஓகேவா? தென் அங்க என்ன நடக்கும், அங்க வந்து பகவானுடைய என்ன பண்ணுவாரு, அந்த புடவை கொடுப்பாரு. இதெல்லாம் மகாபாரதம் பார்த்திருப்போம். ஆனா இங்க வந்து இங்க என்ன சொல்லப்படுதுன்னு இந்த லீலையில, இந்த காட்சியில, இந்த 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 பாஸ்ட் டைம் இந்த லீலையில பகவானுக்கும் பகவானுடைய பேருக்கும் எந்த வகையான வித்தியாசமும் கிடையாது. பகவான் பிசிக்கலா அவர் உருவத்தோடு அங்க இருந்து என்ன பண்ணுவாரோ அதே விஷயத்த பகவானுடைய நாமமும் பண்ணும். இது வந்து நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுல நம்மளுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த 5வது அபராதம் பண்றன்னு சொல்லி அர்த்தம். நம்மளுக்கு பகவானுக்கும் பகவான் நாமத்துக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பாக்குறோம், நம்ம வந்து பிரிச்சு பாக்குறோமே, ஆனால் நம்ம இந்த 5வது ஒஃபென்ஸ் பண்றோம்னு சொல்லி அர்த்தம். பகவான் நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணும் போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஏன் நம்மளுக்கு நாம ஜெபம் பண்றதை வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்தாருன்னா, பகவானுடைய நாம ஜெபம் பண்ணும் போது பகவான் நம்ம கூட எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு. அதான் அதோட அர்த்தம். பகவான் வந்து நம்ம காட்சி கொடுக்க மாட்டாரு, பகவான் நமக்கு ஒண்ணு வர மாட்டாரு. ஆனா வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கிறேன், பகவான் நம்ம ஒண்ணு காட்டுவாரா, நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரா, பகவான் நம்மளுக்கு இது பண்ணுவாரா, அப்படி நம்ம நினைக்கூடாது. பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகையான வித்தியாசமும் கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாம ஜெபம் பண்றது வேற, பகவான தரிசனம் பண்றது வேற நினைக்கிறாங்க. பகவானோட நாம ஜெபம் பண்றதுதான் நீங்க பகவானுக்கு தரிசனம் எடுக்கிறதுக்கு சமம். நீங்க பகவானோட வந்து அவங்க வந்து அலங்காரம் பண்ணிட்டு தரிசனம் காட்டும் போது எந்த அளவுக்கு நீங்க தரிசனம் எடுக்கிறீங்களோ அதே சேம் தான் நம்ம நாம ஜெபம் பண்ணும் போது அதுலயும் நம்ம தரிசனம் எடுக்கிறோம். நம்ம பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்க இன்னொரு உதாரணம் பாருங்க, ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் அவர் ஜெகநாதபூரியில தங்கி இருக்கும் போதே அவர் இஸ் முசலமான், அவர் இஸ் முஸ்லீம். அவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் நாமத்தை அன்னாடிக்கும் 23 hours 23 மணி நேரம் பண்ணிட்டு இருப்பாரு. 3 லட்சம் மாலைகள் பண்ணுவார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா
ஜெகநாத பூரி கோயில்ல அங்க வந்து என்ன வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னா, அங்க முஸ்லிம்ஸ் வந்து உள்ளுக்குள்ள போக முடியாது. அப்ப ஜெகநாத பூரிக்குள்ள போக முடியாதப்ப அவர் என்ன பண்றாரு, நீ நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜெகநாத பூரி போறதுக்கு, இந்தியாவுக்கு போனா வாய்ப்பு கிடைக்குது. ஆனா நினைச்சு பாருங்க, ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு வாட்டி கூட இதுவரைக்கும் உள்ள போனது இல்ல. நம்மளாச்சும் நம்ம டிக்கெட் போட்டுட்டு ஒரிஷாக்கு போய் ஜெகநாத் பூரிக்கு போனா நம்ம உள்ள போயிட்டு வர முடியும். ஆனா நினைச்சு பாருங்க, ஹரிதாஸ் தாக்கூர் உள்ளுக்குள்ள காலடி கூட வச்சது இல்லை இது வரைக்கும். ஏன்னா அந்த கோயிலோட கட்டுப்பாடு அந்த மாதிரி இருக்கு. சரி, வாட் எவர், அது அது அப்படி இருக்கட்டும். ஆனா அவர் நாம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணாரு, அவர் பகவானு கூட டேரக்டா அவர் வந்து ஷெல்டர் எடுத்தார். ஷெல்டர்னா பகவானோட டேரக்டா தரிசனம் கிடைச்சிச்சு அவருக்கு. எப்படி? சே கௌரா, சே கிருஷ்ணா, சே ஜெகநாத். அங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறது யாரு? ஜெகநாதர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். வெளியில இருக்கிறது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அண்ணாடிக்கும் சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணர் அவரு. அண்ணாடிக்கும் ஜெகநாத் பூரி இருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு அவரே நடந்து வந்து ஹரிதாஸ் தாக்கூருக்கு கொடுப்பாரு. அவர் அண்ணாடிக்கு சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் எடுத்திருந்தாரு. தட்ஸ் வாய் நம்ம நாம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நாம ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கும் பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகையான வித்தியாசம் வேறுபாடு கிடையாது. பகவான் வந்து சட் சிட் ஆனந்தா. சட்னா நித்தியமானவர், சிட்னா ஆன்மீகமயமானவர், அப்புறம் ஆனந்தான்னா ஆனந்தமானவர், ஹாப்பியானவர். சட்னா இட்டர்னல், சிட்னா ஸ்பிரிச்சுவலானவர், அண்ட் ஆனந்தன்னா ரொம்ப ரொம்ப பிளீஸ்ஃபுல்லானவர். அவர் இருக்கும் போது அது எப்படி இருக்கோ அதே போல பகவானோட நாமமும் சட் சிட் ஆனந்தா. பகவான் நாமமும் நித்தியமானது, இட்டர்னல். பகவான் நாமமும் வந்து சிட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமயமானது, ஸ்பிரிச்சுவல். அண்ட் பகவான் நாமம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தா. பகவான் நாமம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிளிஸ்ஃபுல்லா ஆனது. பகவானுக்கு என்னென்ன தத்துவங்கள்லாம் வருதோ அது எல்லா தத்துவங்களும் பகவான் நாமத்துக்கு வரும். ஒரு படி மேல பகவான் நாமம் அது வந்து மின்னுக்கு வந்து நம்மளை காப்பாற்றும். உதாரணத்துக்கு அடுத்த உதாரணம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அம்பரீஷ் மகாராஜா கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் மிகப்பெரிய ராஜா. நம்ம பாகவத புராணத்துல வருது. அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஏகாதசி விரதம் வந்து எடுக்கிறாரு. ஏகாதசி விரதத்துல அவர் வந்து துளி கூட ஒரு தண்ணி கூட குடிக்காம, முழுக்க முழுக்க நீர் அருந்தாம, வாட்டர் குடிக்காம நீர் ஜலா விரதத்தை எடுக்கிறாரு. ஏன் மறுநாள் வந்து விரதத்தை முடிச்சு அவர் துளசி தண்ணியை குடிச்சு அந்த விரதம் முடிக்கணும். ஆனா அங்க வந்து யார் வரா? துர்வாச முனிவர் வராரு. துர்வாச முனிவர் வந்து பெரும் கோபக்காரர். அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து நான் இருப்பா, நானும் குளிச்சுட்டு வந்தா எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து நம்ம வந்து விரதத்தை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. அவரோட சீடர்களோட 1,00,000 பேரோட போய் ஆத்துல குளிக்க போறாரு. இவங்களும் குளிக்கிறாங்க. விரதத்தை முடிக்கிற டைம் கிட்ட வந்துருச்சு. ஏன்னா விரதத்தை கரெக்டான டைம் நம்ம கரெக்டா முடிக்கணும். அப்ப அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்றாரு, சரி நம்ம வந்து பெருசா சாப்பிடுறதுக்கு பதிலாக அவன் குளிச்சு வர்றதுக்குள்ள மணி ஆயிரும், அதனால துளசி போட்ட வாட்டரை குடிக்கிறார். பிறகு அவருக்கு வந்து துர்வாச முனிவருக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றாரு, அவர் முடியில இருந்து ஒரு அரக்கனை எடுத்து கீழே விடுறாரு. அந்த முடியில கீழே வந்தோம்னா ஒரு அரக்க வெளியே வந்து அவரை சாவடிக்குது வரான். இவர் அங்க என்ன பண்ணாரு, ஓ நமோ நாராயணமோ, ஓ நமோ பகவதி வாசுதேவாய, பகவான் நாம சொல்ற ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ராம் 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 ஹரே ஹரி. என்ன நடந்துச்சு, சுதர்சன சக்கரம் வந்துச்சு. சுதர்சன சக்கரம் வந்து அவர் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், பல வாட்டி கேட்டிருக்கோம். அந்த சக்கரம் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த அசுரனை அழைச்சி, பிறகு யார்கிட்ட இருந்து அந்த அசுரம் வந்தான், துர்வாச முனிவரை துரட்டுனுச்சு. துர்வாச முனிவர் வந்து கைலாசம், பிரம்மலோகம், வைகுண்டம் ஓடினாரு. எங்கேயும் போக முடியாம தண்ணிக்குள்ளலாம் ஓடினாரு. அந்த சக்கரத்தோட ஜுவாலை, அதோட எஃபோர்ஜன், அதோட நெருப்பு வந்து துர்வாச முனிவருடைய முதுகை வந்து அப்படியே வந்து எரிக்குது. அவரோட முதுகுல உள்ள அந்த தோலெல்லாம் வருண்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஜுவாலை. அவருக்கு நினைச்சுங்க, துர்வாச முனிவர் வந்து ஜோஹர்ல ஓடுறாருன்னா அந்த சக்கரம் வந்து இங்க கிடால வந்து இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சன்லைட் மாதிரி வந்து இருக்கு. எரிக்கல்லுமே வருது அந்த அந்த சக்கரம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ அது வந்து எதனால நடக்குது, பகவான் நாம அதை சொன்னோன்னா உடனே ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. ஏன்னா அதே போலதான் நம்ம பிரகலாத மகாராஜா, அவங்க அப்பா வந்து இரண்யகசிபு நிறைய இடத்துல துன்பப்படுத்தினாரு. அவர் வந்து எதுவுமே பண்ணல. அவர் பகவான் ஓ நமோ பகவதி வாசுதேவாய், ஓ நமோ பகவதி வாசுதேவ் நாம சொல்லி இருக்காரு. தென் எல்லா வகையான ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அங்க பகவானுக்கும் பகவான் நாமத்துக்கும் நோ டிஃபரண்ட். ஏன் அப்ப நரசிங்க பகவான் வந்து காப்பாத்தினாரு. யாரு வந்து அந்த பகவான் கையில சுதர்சன சக்கரமா இருக்குதோ, சுதர்சன சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கையில இருக்குல்ல, அந்த சுதர்சன சக்கரம் தான் ஸ்ரீ நரசிங்க பகவானா வந்து உருவெடுக்குது. அம்பரீஷ் மகாராஜால வந்து வெறும் சக்கரமா மட்டும் வந்துட்டு போயாச்சு. ஆனா பிரகலாத மகாராஜ் சரித்திரத்துல அந்த சக்கரம் ஒரு ரூபத்தை இருக்குது. அதான் ஸ்ரீ நரசிங்க பகவான்.
ஒன்னும் அடுத்த மாசம் 2 மாசத்துல நரசிங்க சதுர்த்தி வரப்போகுது. அதை பத்தி நம்ம நிறைய ஒன்றும் பேசணும். நம்ம நரசிங்க தத்துவங்கள், நரசிங்களுடைய லீலைகளை பத்தி நிறைய பேசணும். நம்ம எபிசோட போட்டு நம்ம பேசணும். நம்ம நிறைய இருக்கு, நானும் நிறைய பேசணும்னு வச்சிருக்கேன். ஓகேவா? அப்ப பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகையான வித்தியாசம் இல்லை. அப்படி வித்தியாசம் பார்த்தோமே ஆனால் இது 5வது அபராதம் பண்றோம்னு அர்த்தம். என்ன நான் நாமஜபம் பண்றேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேது, எதுவுமே நடக்க மாட்டேது, இந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. நாமஜபம் பண்றேன், என்னது என்னது எல்லா வகையான எல்லாம் பாதுகாப்பு கிடைக்குது சொல்றாங்க கிளாஸ்ல கூவி சொல்றாங்க. ஆனா நான் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, நான் நாமஜபம் பண்றேன், ஒரு காய்ச்சலும் போக மாட்டேது, இப்படி நினைக்க கூடாது. எடுத்த உடனே நம்ம பலனை எதிர்பார்க்க கூடாது. நம்ம பலனை எதிர்பார்க்கக்கூடிய அந்த மென்டாலிட்டியை வேரோட அறுத்து எறியணும். நம்ம கிருஷ்ண பக்தியில, பகவான் பக்தியில நம்மளுடைய குழந்தையில இருந்து பேபில இருந்து எல்லா பிரிவுல இருந்து பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நேற்று கூட பகவான் சொல்லியிருந்தேன், நம்ம எந்த வகையான எதிர்பார்ப்பும் பகவான் கிட்ட பார்க்க கூடாது. நீங்க பகவான் கிட்ட ஏதாச்சும் எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பகவான் கிட்ட வியாபாரம் பண்றோம்னு அர்த்தம். உங்களை கேட்காமலே எல்லா பிரிவுலையும் உங்களுக்கு எல்லா வகையான நேரத்திலையும் உங்களுக்கு எல்லாமே கூட தெரிஞ்ச பகவானுக்கு உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்க பலனை எதிர்பார்க்கிற மென்டாலிட்டிய வேரோட நீங்க விடாத வரைக்கும் கிருஷ்ண பக்தியில நம்ம மேல வரவே முடியாது. நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. நீங்க பகவான் கிட்ட நீங்க ஸ்பெஷல் பிரார்த்தனைகள் பண்ணிக்கலாம். பகவானே எனக்கு கருணை கொடுப்பேன், வேற ஏதாச்சும் உங்களுக்கு சில ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஆனா நான் இதை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், நான் இதை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், நான் இதை பண்ண என்ன கிடைக்கும், அந்த விஷயத்த கண்டிப்பா விட்டாகணும். அதனால பகவான் என்ன சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா. என்கிட்ட நீ எல்லாத்தையும் விட்டுடு, தயவு விஷயத்து எல்லாத்தையும் சர்வதர்மா பரிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிரு, எதுவுமே தேவையில்லை. மாமேகம் சரணம் பிரஜா, என்கிட்ட சரணம் அடி. எப்படி சரணம் பிரஜா? பிரஜா மீன்ஸ் பிருந்தாவனம். பிருந்தாவனத்து கோபியர்கள் எப்படி பகவான் கிருஷ்ண கிட்ட துளி கூட எதுவுமே எதிர்பார்க்காம அவங்க பகவான் கிருஷ்ணா 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 நம்பினாங்களோ, கோவர்தன மலை அதாவது இந்திரன் மழை பெஞ்சு ஃபுல்லா அங்க வெள்ளமா ஆக்கின பிறகு கூட அவங்க வேற எதுவுமே யோசிக்கல. அவர் கிருஷ்ணா 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 மட்டும் தான் பேசினாங்க. என்ன ஆனிச்சு, பகவான் 7 நாள் கொடை பிடிச்சாரு மலையை தூக்கி. அதே போல எவ்வளவு அசுரர்கள் வந்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, அவங்க வேற எந்த ஒரு இது இல்ல. பிருந்தாவனத்துல கூடிய கோபியர்களும் பாத்தீங்கன்னா என்னது காத்தாயினியோடைய விரதங்கள் எடுப்பாங்க. காத்தாயினி யாரு, அம்பாலோட பூஜை பண்ணுவாங்க. பிருந்தாவன கோபியர்களும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்க. பிருந்தாவனத்துல கோபியர்கள் எல்லாருக்கும் பூஜை பண்ணுவாங்க. ஆனா அவங்க மனது முழுக்கும் கிருஷ்ணா 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 தான் இருக்கும். நம்ம அதனாலதான் நான் எப்பவும் சொல்றது, தேவர்கள் நம்ம நிந்திக்க கூடாது. ஈவன் நம்ம ஹரிகிருஷ்ண பக்தர் ஆயிட்டோம், நம்ம 2 கும்பு முளைச்சு கிடையாது. நான் எல்லாத்தையும் எதிர்த்து பேசலாம், நான் எல்லாத்தையும் இது பண்ணலாம், அப்படி கிடையாது. தேவர்கள் நம்மளோட மேல நிலையில இருக்கிறாங்க. இஸ் அ வைஷ்ணவா என்ன வைஷ்ணவி. நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்தோம், நம்ம 2வது அபராதத்துல அழகா புரோபால் சொல்லியிருக்கிறாரு. தட்ஸ் வாய் நம்ம வெரி கேர்ஃபுல்லா கிருஷ்ண பக்தியில அழகா நம்ம என்னது நம்ம எல்லாரையும் சமமா பார்க்கணும், எல்லாரையும் மதிக்கணும். அதனால சிசாஷ்டாங்கத்துல மகாபிரபு என்ன சொல்லியிருக்காரு 3வது இதுல, திருநாடபி சுனிச்சேன தரோர் இவர் சைஷ்ணு அமானின மானத்தேன. பணிவா இருக்கணும், சகிப்பு தன்மையை வளர்த்துக்கணும், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்கணும். 3 விஷயத்தை எடுத்துக்கணும். ஹம்பிள்னஸ், டொலரன்ஸ் அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆன் அண்ட் ஆல் அண்ட் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். நம்ம என்ன பண்றோம், பக்கத்துலவங்களையும் மதிக்கிறது இல்ல, இவங்களையும் மதிக்கிறது இல்ல, அவங்களையும் மதிக்கிறது இல்ல, தேவர்களையும் மதிக்கிறது இல்ல, பகவானை மதிக்கிறது இல்ல, குருவை மதிக்கிறது இல்ல, நாம ஜபத்தை மதிக்கிறது இல்ல, பிரசாதத்தை மதிக்கிறது இல்ல, எதுவுமே மதிக்கிறது இல்ல. அதனால நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கு பகவத்கீதையில. பகவான் நம்மள ரொம்ப செல்லமா ஒரு பேர் கொடுத்து சொல்லி கூப்பிடுறாரு. என்ன பேரு, யாரும் சொல்ல முடியும்? பகவான் பகவத்கீதை நம்மள செல்லமா சொல்லி ஒரு பேருக்கு சொல்லி கூப்பிடுறாரு. என்னன்னு சொல்லி நம்மள கூப்பிடுறாரு? ஹரேஷ்ணா பிரபு. பிரபு அகங்கார ஜீவாத்மா கிட்டத்தட்ட ஓகே. ஆனா அது ஒரு வார்த்தை ஃபீலாப்பா இருக்கு, தவறா இருக்கு. அகங்கார மூட ஜீவாத்மா. ஓ ஓகே, பட் ஒன் வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும். மூட ஜீவாத்மா ஓகே. அகங்கார விமூட ஆத்மா, அகங்கார விமூட ஆத்மா, அகங்கார விமூட ஆத்மா, அகங்கார விமூட ஆத்மா. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அகங்கார விமூட ஆத்மானா, விமூட ஆத்மானா என்னதுன்னா மூடானா முட்டாள், விமூடா ஆத்மானா வட்டி கட்டண முட்டாள். நம்ம ஏன் நம்ம வெறும் விமூட ஆத்மான்னு சொல்லிக்கலாம். ஆனா நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம விமூட ஆத்மான்னு சொல்லாம முட்டாள் ஆத்மாக்களையும் சொல்லாம
அகங்கார விமூடாத்மியா ஆட் பண்றாருன்னா நம்ம வந்து வெறும் முட்டாள் இல்ல, முட்டாள் அந்த கூட நம்ம திருத்திடலாம். நம்ம அகங்காரம் இருக்கு, சோ மச் அகங்காரம் இருக்கு, சோ மச் அகங்காரம் இருக்கு. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட அகங்காரம் அவ்வளவு இருக்கு. நம்மளுக்கு ஒண்ணுமே இந்த பூமியில இந்த இந்த உலகத்துல மாட்டி இருந்தாங்களோ அவ்வளவு அகங்காரம் இருக்கு நம்மளுக்கு. சும்மா அந்த ஒன்று விஷயம் தெரிஞ்சுதான் போதும், அகங்காரம் தலைக்கு மேல ஏறி 2 கொம்பு 4 கொம்பு 5 கொம்பு முளைச்சிருது நம்மளுக்கு. அவன் அகங்கார விமூடாத்மா, சோ மச் அகங்கார விமூடாத்மா. யாரையும் மதிக்கிறது இல்ல, குருவை மதிக்கிறது இல்ல, நாம ஜபத்தை மதிக்கிறது இல்ல, புருஷார்த்தம் மதிக்கிறது இல்ல. எல்லாத்துலயும் இது இது நம்ம அகங்காரம் வெறும் கத்திக்கிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. அகங்காரம் எப்படி தம்மா இருக்கும், பூனை மேல் செட்டலா வேலை செய்யும். நீ என்ன வேணா சொல்லு, நான் கேட்க மாட்டேன். நீ புரோபாதாவா, புரோபாதம் 4 புரோபாதம் வந்தாலும் கத்திட்டு இருங்க, நான் கேட்க மாட்டேன். நான் என்னோட எப்படி இருக்கோ, என்னோட மைண்ட் எப்படி வேலை செய்யுதோ அப்படிதான் இருப்பேன். இதெல்லாம் அகங்கார விமூடாத்மா. நான் யாரையும் மதிக்க மாட்டேன், அகங்கார விமூடாத்மா. தட்ஸ் வை நம்ம எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் இது பண்ணணும். ஓகேவா? என்னோட சொல் இங்க வந்து நாம பகவான் நாமத்துக்கு நம்ம தவறாக விலை கொடுக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக் நம்ம இந்தியர் மத்தியில. இவன் பக்தரா இருந்தா கூட சில பேர் இந்த மாதிரி பேசுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் வந்து ஒரு இடத்துல ஆரம்பத்துல நான் வந்து இந்த கடைகள்லாம் புக்கு கொடுக்க போவோம், இந்த பகவத் தரிசனம் கொடுத்துட்டு அவங்க இது பண்ணுவோம். அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஐயா ஹரே கிருஷ்ணனா கிருஷ்ணரியா, ஹரே ராமானா ராமரியா, எனக்கு இந்த நாமத்துக்கு விளக்கம் கொடுங்க, ஒரு ஆளு பக்தர் கொடுங்க. சேமதை நீங்க சொல்ல வேணாம், நீங்க கூட நம்ம ரெகுலரா வரீங்க, ஓகேவா? மத்தவங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு அர்த்தம் கூறுங்கள் என்னிடம். இஸ்கோன் திபுரா மாதாஜி, உங்க பேரு என்ன மதியம் மறந்தே போயிட்டேன். இஸ்கோன் திபுரா தான் வருது உங்க பேரு. கிருஷ்ண பிரியா விமலா தேவிதாஸ். கிருஷ்ணா பிரியா, ஷார்ட்டா கிருஷ்ணா பிரியா மாதாஜியா? ஆமா சொல்லலாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா உங்களோட இங்க காட்டும் போது உங்களுக்கு இங்க இஸ்கோன் திபுரான்னு காட்டுது. ஏன்னா பிரபு இது இன்னொரு அக்கௌண்ட்ல இன்னொரு போன் நம்பர் கொடுத்தா இல்லையா, அந்த போன்ல வந்து இந்த அக்கௌண்ட் தான் இருக்கு, அதனாலதான் பிரபு. ஓகே, ஆன்சர் சொல்றீங்களா வந்து ட்ரை பண்றீங்களா? ஓ கிருஷ்ணா, ஓ ராதா, ப்ளீஸ் என்கேஜ் மீ இன் யோர் சர்வீஸ் அப்படின்றதுதான் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஓகே மாதாஜி, நீங்க அது வந்து ஜெனரலா சொல்லிட்டீங்க, பட் வந்து அந்த வேர்ட்ஸ்க்கு இருங்க, வேற யாராச்சும் ட்ரை பண்ண நான் சொல்றேன் பிறகு. ஓகே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேற யாராச்சும் ட்ரை பண்ணீங்களா? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தோட அர்த்தம் என்ன? மாதாஜி சொன்ன கரெக்ட் தான். அறன்றது சக்தியை குறிக்குது பிரபு, ராமன்றது இன்பத்தை தருது நம்மளுக்கு. எது இன்பம் தருது? எந்த வேர்ட்ஸ் இன்பம் தருது? கிருஷ்ணா. ஆமா, ஹரன்றது சக்தியை குறிக்குது, சரி. ராமன்றது இன்பத்தை நம்மளுக்கு வந்து அளிக்குது. அப்ப கிருஷ்ணா சரி, ஓகே. நிர்மலா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரேன்றது வந்து பகவானின் சக்தியை குறிக்கிறது. கிருஷ்ணா ராமா என்பது வந்து பரமானந்தம் என்று பரமானந்தத்தை குறிக்கிறது. ஆனந்தம். வெரி குட். ஓகே, அதாவது வந்து பகவான் நாமத்தோடைய அர்த்தம் வந்து அதுதான். ஓகேவா? பகவானா ஹரே, ஹரேனா என்ன அர்த்தம்னா பகவான சக்தி. ஆக்சுவலி இது ஒரு நாள் நம்ம பேசணும். நம்ம ஹரே கிருஷ்ணா வந்து பாத்தீங்களா கிட்டத்தட்ட 16 வேர்ட்ஸ் இருக்கு. ஹரே கிருஷ்ணா 2 ஆச்சா, ஹரே கிருஷ்ணா 4 ஆச்சா, கிருஷ்ணா கிருஷ்ணா 8 ஆயிடுச்சா, ஓகேவா? அதே போல ஹரே ராமா 8 8 16 எல்லாம் 16 இது இருக்கு. இந்த 16க்கும் ஒண்ணுக்கும் தனித்தனியா ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருப்பாரு சில பக்தி வினோத் தாக்கூர். ஓகேவா? அது நம்ம ஒரு நாள் கண்டிப்பா ஒரு நாள் இது தனியா ஒரு எபிசோட போடுவோம். எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் ஒரு லிஸ்ட் போடணும், என்னெல்லாம் நம்ம ஸ்பெஷலா பேசணும்னு சொல்லி. ஓகேவா? இப்ப அர்த்தம் என்னதுன்னா ஹரே கிருஷ்ணா, ஹரேனா என்னன்னா பகவான் சக்தி. பகவான் சக்தினா விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, பகவான் சக்தினா ஹலாதினி சக்தி, பகவானுக்கு இன்பத்துக்கு கொடுத்த சக்தி. அது யாரு? ஸ்ரீமதி ராதாராணி. அவங்கதான் ஹரே. அந்த ஹரா தான் ஹரேவா மாறுறாங்க. ஓகே. அண்ட் கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு என்ன அர்த்தம்? கிரிஷ் அண்ட் ஆர்ஷனா தனியா பிரிக்கணும். கிரிஷ் அண்ட் ஆர்ஷனா. கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா அதாவது வசீகரிப்பவர்னா வந்து நம்மள வந்து என்ன சொல்றது, இல்ல கிருஷ்ணானா வந்து என்ன சொல்றது,
அழகாக இருப்பவர், அதாவது நம்ம வந்து All ரொம்ப attractive. All attractive. ஆல் அட்ராக்டிவ், நம்மளை வந்து வசீகரிப்பவர். அதான் ஆர்ஷனா நம்ம இழுக்கிறது, அதான் கிருஷ்ணா. ஏன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல 3 வேர்ட்ஸ் தான் இருக்கும். நம்ம ஹரிகிருஷ்ண மந்திரத்துல 3 வேர்ட்ஸ் தான், ஹரே கிருஷ்ணா அண்ட் ராமா. ராமானா என்ன அர்த்தம்? ராமானா என்ன அர்த்தம்? பலராமரை குறிக்கிறது அப்படின்னு பிரபுபாட் சொல்லுவாரு. சரி, வேற வேற ராமானா அங்க என்ன அர்த்தம்? வேற வேற யாச்சும்? ஹரிகிருஷ்ணா பிரபு, ராமான இன்பத்தை கொடுக்கறது தானே பிரபு. இன்பத்தை கொடுக்குறது. ஓகே, வெரி குட் பிரபு, வெரி குட். வேற வேற யாச்சும்? ஹரிகிருஷ்ணா பிரபு, ராதா ராமனாவை குறிக்கிறது பிரபு. ஓகே, வெரி குட், ராதா ராமனா. ஓகே, தமயந்தி மாதாஜி அமைதியா இருக்கீங்க, உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் ஏதாச்சும். கிளாஸ்ல பிஸியா இருக்காங்க போல. ஓகே, சொல்லுங்க. பிரபு ராமனா ராமருக்கு இல்லையா? நம்ம இதுதான் எதிர்பார்த்தேன், கண்டிப்பா யாரும் சொல்லாலும் சொல்லுவாங்க. வெரி குட். ராமர் தானே ஐயா, ஏன் மதிஜி? அது வந்து நம்ம நாமத்தை சொல்ல நம்மளுக்கு சிவனே ராமர் நாமத்தை சொல்றாரு. அப்புறம் நம்மளும் அந்த நாமத்தை சொன்னா நீண்ட ஆயுள் இருக்கும்னு சொல்றாங்களே, அது உண்மையா பிரபு? இல்ல அது இருக்கட்டும், அது பிறகு நம்ம பிறகு பேசுவோம். ஹரிகிருஷ்ண வந்து ராமான்னு இருக்குல்ல, அந்த ராமக்கு அர்த்தம் சொல்லுங்க. தெரியல பிரபு. இல்ல ராமன் நீங்க என்ன நினைச்சிருந்தீங்க? ராமர் நினைச்சிருந்தீங்களா? ஆமா. வெரி குட் மாதாஜி, உங்க நேர்மைக்கு மிகப்பெரிய பரிசு இருக்கு. மாதாஜியோட நேர்மை கண்டிப்பா எல்லாம் கை தட்டணும். ஏன்னா நிறைய பேரு மாதிரி உங்களுக்கு குறை சொல்ல நினைச்சுக்காதீங்க. நான் வந்து இது விளக்குறதுக்காக தான், யாராச்சும் இந்த வேர்ட்ஸ் எடுப்பாங்கன்னு அதுதான் நான் வந்து திருப்பி கேட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் கரெக்டா புக்ல படிச்ச மாதிரி சொல்லி இருந்தாங்க. பட் ஆக்சுவலி நிறைய இடத்துல மாதாஜி சொன்ன மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கிருஷ்ணா விடுங்க, கிருஷ்ணா வந்து அந்த வேர்ட்ஸை வந்து வேற வார்த்தையை கொடுக்க முடியாது. ஆனா இந்த ராமா என்ற வேர்ட்ஸுக்கு நிறைய இடத்துல பலவர் ஒரு பாருங்க மச்சம் சொன்ன மாதிரி மாதாஜி பலராமன் சொல்றாங்க, அப்புறம் வந்து இன்பத்தை குடிப்பவங்க சொல்றாங்க, அப்புறம் வந்து ராதா ராமனான்னு சொல்ல வருது, அப்புறம் ராமர் தானே ஐயா, வேற என்னையா பூசை கொடுக்க வழக்கத்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மல்டிபிள் ஆன்சர் இருக்கு, நிறைய ஆன்சர் இருக்கு. அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண என்னன்னா, ராமா அங்க ஏன் கொடுத்திருக்காங்கன்னா, அங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ ராமரை குறிக்கிறதுக்கு கிடையாது. முதல் அண்டர்ஸ்டாண்டிங் இது இருக்கணும், ராமரை குறிக்கிறதுக்காக சொல்லப்படல. ஓகேவா? அப்ப ராமர்னு ஒண்ணு சொன்னா, அப்ப ஹரே நரசிங்கா, ஹரே வாமனா, ஹரே பரசுராமா, ஹரே மக்ஷ அவதாரா, ஹரே கூர்ம அவதாரா, எல்லா அவதாரம் வரணும் தானே. அப்ப ராமர் மட்டும் குறிக்கிறது கிடையாது. அங்க ராமானா என்ன அர்த்தம்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்னோட ஆன்சரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ராமானா என்ன அர்த்தம்னா, ராமானா ராதா ரமணா. ராதா ரமணன் அர்த்தம்னா ராதாவுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவரே. who give the என்ன சொல்லுவாங்க, loving relationship to ஸ்ரீமதி ராதா ராணி, who is a பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராதா ராணிக்கு அன்பு கொடுக்குறாருல, அதுக்கு ஸ்பெஷலா ஒரு பேர் இருக்கு, அதுதான் ராதா ரமணா. அந்த ராதா ரமணா சுருக்கிதான் ராமான்னு அந்த ஹரிகிருஷ்ண மந்திரத்து இருக்கு. அண்ட் ஆல்சோ புரோபாதர் ஸ்ரீல புரோபாதர் ஆச்சாரியர்கள் அது வந்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் குறிக்குது. ஆனா அந்த ராமச்சந்திர மூர்த்தி நம்ம வந்து முதல் லைன்ல, அதாவது எல்லாம் ஞாபகம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ராமா வந்து அதோட மெயின் அர்த்தம் ராதா ரமணா தான். ஆனா அதுக்கப்புறம் செகண்டரி அர்த்தம், ரெண்டாவது அர்த்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராமரையும் குறிக்குது எடுத்துக்கலாம். நம்ம நினைச்சுக்கலாம் ராமனா டைரக்டா ராமன் குறிக்குது நினைக்குது, அது தவறு. ஓகேவா? அதனாலதான் ராமன் என்ன அர்த்தம், ராதா ரமணா. ராதா ரமணா தான் அதோட முதல் அர்த்தம். பிறகு வந்து அது ராமரியும் உள்ளுக்குள்ள அடங்கும். ஓகேவா? என்ன பலராம எல்லாமே அடங்கும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் வந்து நம்ம தவறா புரிஞ்சுக்கூடாது. நம்ம இந்த மாதிரி புரிஞ்ச மாதிரியே நான் சொன்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சா? தேங்க்யூ பிரபு. எல்லாருக்கும் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அது ராமனா வெறும் ராமர் மட்டும் குறிக்கிறது கிடையாது, அது ராதா ராமனா. முதல் அர்த்தம் ராதா ராமனா, ராதாவுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். பிறகு ரெண்டாவது அர்த்தம் தான் ராமரும் அதுக்குள்ள அடங்குவார், பலராமரும் அடங்குவார். ஓகேவா? இதுதான் அதோட அர்த்தம். இந்த மாதிரி நம்ம வந்து தவறாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுமே ஆனால் இதுவும் ஒரு அபராதமா நினைக்கலாம். சாதாரண ஒரு விஷயம் தானே பிரபு,
கிடையாது, அதுவும் அபராதமாகும். ஏன் ஆல்சோ இங்க வந்து ஆச்சாரியர் சொல்றபடி இப்ப வந்து நாமத்தை பத்தி தவறாக பிரச்சாரம் பண்றவங்க, இல்ல நாமத்தை பத்தி தப்பா வந்து இது பண்றவங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. இப்ப இடையில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு இஷ்யூ நடந்துச்சு, எனக்கு சரி ஞாபகத்துக்கு வர மாட்டேது. அங்க வந்து பகவான் நாமத்துக்கு வந்து வேற மாதிரி அழகம் விளக்கம் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு டிபோட் சொன்னாங்க, எனக்கு சரியா அது அதோட அது எங்க என்னன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேது. கண்டிப்பா நான் அது ஒரு நாள் ஷேர் பண்றேன், ஓகேவா? அப்ப இந்த நாமத்தை வந்து தவறா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா வீட்டுக்கு தவறா பேசுறவங்க கிட்ட நம்ம வந்து அசோசியேட் பண்ணிட்டோமே ஆனால் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள தெரியுதுன்னா நம்ம போயிட்டு வீட்டுல போனோம்னா உடனே கங்கா யமுனா சொல்லிட்டு அந்த தண்ணீர் எடுத்து நம்ம குளிச்சிடணும். அந்த அபராதம் நம்மளுக்கு இது பண்ணாது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஓகேவா? ஏன் ஆறாவது அபராதம் என்னன்னா நாம பாலே பாவமுத்தி. எஸ், இஸ் வெரி வெரி ஹெவியான அபராதம் இது. ஆறாவது நாம பாலே பாவமுத்தி. எழுதிக்கங்க, நாம பாலே. நாமனா NAMA, நாம பாலேனா BALE, பாலே. பாப PAPA, பாப. புத்தினா புத்தி BUDDHI, புத்தி. நாம பாலே பாவ புத்தி. அப்ப இங்க ஸ்லோகன் சொல்றாங்கன்னா நாமோ பல யஷ்யா ஹி பாவ புத்தி நாவித்யதே தஷ்யா யமை ஹி சுத்தை. அதாவது இது என்ன அர்த்தம்னா டு commit sinful activity on the strength of the holy name of the Lord. எஸ், அதாவது தமிழ் என்ன அர்த்தம்னா பகவானுடைய நாம ஜெபம் அது எல்லா வகையான பாவங்களையும் போக்கிடும் அப்படின்னு வந்து சாஸ்திரத்துல சொல்லப்படுது. அப்ப பகவான் நாம தான் எல்லா வகையான பாவத்தையும் போக்கிடுமே. அதனால நான் பாவம் பண்ணிட்டு நாம ஜெபம் பண்றேன், பாவம் பண்ணிட்டு நாம ஜெபம் பண்றேன், பாவம் பண்ணிட்டு நாம ஜெபம் பண்றேன். அந்த மாதிரி யாரு நம்ம நினைக்கிறோமோ, அந்த மாதிரி யாரு செய்யறோமோ, இது மிக பெரிய அபராதம். நாம பாலே பாவபுத்தி. அந்த பகவானோட நாம வந்து எல்லாமே பாவம் எடுத்துருவோம். சரி இது ஒரு வாட்டி பண்ணிடுவோம், பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 3 ரவுண்டு பண்ணிடுவோம், 3 ரவுண்டு ஜெபம் பண்ணிட்டா எல்லாமே ஓகே ஆயிரும். கிடையாது, ஈஸ் அபராதம். அபராதம். பாருங்க, அழகா சொல்லுங்க. இட் இஸ் சேட் இன் த சாஸ்திரா ஏக கிருஷ்ணநாமே காரே சர்வ பாபக்ஷயா. ஆன் name of Krishna is such an inconceivable potency that it can destroy innumerable sin accumulated from a lack of life. அதாவது பகவான் நாம ஜெபம் பண்ணா நம்மளோட 1000 பிறவிகள் உள்ள பாவங்களை எல்லாத்தையும் தீர்த்துடும் பகவான் நாம ஜெபம். புரியுதா? Someone may think that this is a very good weapon. I will chant Hare Krishna and destroy all sinful reaction, and then I will commit some new sin and again chant Hare Krishna to destroy them. This mentality is Namapali Bhavabuddhi. That means committing sins on the strength of chanting Hare Krishna Mahamantra. This is an offense. One should not develop this mentality. Yes, நம்ம சொல்லிட்டேன் இது நானே. பகவான் நாமம் தான் வந்து எல்லாத்தையும் பாவத்தையும் எடுத்துருதே. அப்ப நாம பாவத்தை பண்ணிட்டா ஏன் போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டா? அதை நாம ஜெபம் பண்ண ஓகே ஆயிருமே, ஓகேவா? நான் பிறகு தெரிய வளர்க்கிற போது இது படிச்சிரு என்ன ஆச்சாரிய சொல்றாங்கன்னு சொல்லி. Those who accept a bona fide guru and are initiated by him, who have taken Harinam, should not in the mind think of any sin. They should be very careful. Although in Kali Yuga there is a concession by thinking of sinful activity or sinful engagement in the mind, one will not get the sinful reaction unless one execute the sin. On the other hand, in Kali Yuga, you may thinking that I must accept a bona fide spiritual master and take Harinam for him on attain good result. Krishna, who is seated as the Paramatma, the super soul in the heart, immediately start to shower mercy upon the person. அதாவது பகவான் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றா, வெரி கேர்ஃபுல். although in Kali Yuga there is a consent by thinking a sinful activity, engagement in the mind, not get the sinful action unless one execute it. அதாவது பகவான் நம்மளோட பரமாத்மாவும் நம்ம இதயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, ஓகேவா? நம்ம இதயத்துல இருக்கிறாரு. அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதை பத்தி தவறாக இதுங்களை தவறான பாவங்கள் நம்ம வந்து திங்கிங் பண்ணக்கூடாது. நம்ம வந்து குரு எடுத்துட்டோம்,
நம்ம வந்து குரு சொல்றத நம்ம நல்லபடியாக கேட்டு நடக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே பரமாத்மா உள்ள வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. Those who are initiated or are about to take initiation should be very, very careful to not even think of anything sinful in the mind. எதுவுமே நினைக்கக்கூடாது. வாட் டு ஸ்பீக் ஆஃப் ஈவன் டூயிங் சம் சின்ஃபுல். மைண்டிலேயே மனசுலேயே உங்க புத்தியிலே நினைக்க கூடாதுன்னா அப்புறம் வெளியில பாவங்கள் செய்யறதை பத்தி என்ன சொல்றது சொல்றாங்க. ஆஃப்கோர்ஸ் த மைண்ட் இஸ் வெரி வெரி வீக்கர். அன்கான்சியஸ்லி த மைண்ட் prompt us to commit sin, but you should take it seriously. From this moment, I will not allow my wicked mind to think of anything sinful. Krishna, who is the heart as the Paramatma, know how serious you are and how far you have developed faith in the holy name. He knows the heart. This is the most important. If there is nothing in the heart and the unconsciously the thought to commit sin enter the mind, on will become ever that this wicked mind does such a nonsense. You should immediately chant Hare Krishna Mahamantra and pray from the core of your heart to Krishna and the holy name to excuse you. Then you on is excuser. However, this should not be done repeatedly. Yes, in this respect, those who associate with persons who are not devotee or sadhu, who only outwardly pose as Vaishnava and chant Hare Krishna, but inwardly are cheater and hypocrites, should know that by this association through of the sinful activity enter the mind. If you are careful not to associate with such a person, you may avoid offense. Otherwise, it is very, very difficult. Yes. நான் ஏன் படிச்சுட்டு நான் சொல்றேன்னா, நான் படிக்காம சொல்லலாம். பட் வந்து நம்ம வந்து அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் வெளியாகக்கூடாது. அந்த அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லி நான் இது பண்றேன். அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாம ஜபம் வந்து நம்மளுக்கு எல்லா வகையான பாவத்தையும் எடுத்துருங்க. ஓகேவா? அதுல எந்த வகையான மாற்று கருத்தும் யாரும் கிடையாது. எல்லாரும் அது கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். பகவான் நாம ஜபம் அது எல்லா வகையான என்ன சொல்றது, எல்லா வகையான பவரும் அதுக்குள்ள இருக்கு. அதுலதான் சிஷா சண்முக சைத்தன்ய மகாபுரு என்ன சொல்றாரு, நாம் அகாரி பவ நிஜ சர்வ சக்தி, எல்லா வகையான சர்வ சக்தியும் நாமத்துக்குள்ள இருக்கு. ஓகேவா? அப்ப நாமத்துல இவ்வளவு பவர் இருக்க, அது எல்லா வகையான பாவத்தையும் எடுத்துரும் சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. அப்ப நம்ம பகவான் நாம ஜெபம் பண்ணா எல்லாம் பாவத்தையும் எடுத்துரும். அப்ப நம்மளும் இந்த நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு நம்ம பாவம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. என்னோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம பாவம் பண்ணக்கூடிய பாவம்னா வந்து என்னது, ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். பாவம்னா வந்து என்னன்னா சாஸ்திரத்துல, அதாவது நம்மளுக்கு கர்மா ஆக்கர்மா வீக்கர்மா ரெண்டு இருக்கு. ஆக்கர்மா வீக்கர்மா. ஆக்கர்மானா சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யறது. வீக்கர்மானா சாஸ்திரத்துல சொல்லாத செயல்களை செய்யறது. எஸ்பெஷலி நம்மளோட கோட்பாடு என்னது, மது மாது சூது புலா, நாட் மீட் ஈட்டிங், நாட் இன்டாக்சிகேஷன், நாட் இலிசிட் செக்ஸ், நாட் கேம்பிளிங். இது நாளைக்கு நம்ம செய்யக்கூடாது. மது அருந்தக்கூடாது, தகாத உறவு இருக்கக்கூடாது, மது மாது சூது இருக்கக்கூடாது, கேம்பிளிங் கூடாது. ஏன்னு வந்து மது மாது சூது புலானா ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிடக்கூடாது. இப்ப இந்த மாதிரி இந்த 4 பாவங்கள் மெயினா நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? இன்னொரு நிறைய வகையான சாஸ்திரங்கள் படிக்கும் போது நிறைய விஷயம் சொல்றாங்க. நம்ம பொறாம படக்கூடாது, நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் சீரியஸா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். மனசுக்குள்ள எந்த வகையான மைண்ட்ல புத்தியில மனசுல எந்த வகையான கெட்ட விஷயங்களும் வரக்கூடாது. ஏஸ் இந்த கலியுகத்துல நம்மளோட புத்தி நம்மளோட மனசு ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப 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 வீக்கா இருக்கு. அப்ப என்ன பண்ணோம், அதனாலதான் ஆச்சரியம் சொல்றாங்க, நம்ம வந்து ஃப்ரம் கோர் ஆஃப் த ஹார்ட், நம்ம மனதுக்குள்ளே இருந்து பகவான் கிட்ட அழுந்து பிரார்த்தனை பண்ணணும். பகவான் கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சான்ஸ் வந்து என்னதுன்னா, பகவான் கிட்ட அழுந்து பகவான் கிட்ட வந்து நம்மளோட மனதிலே இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை, ஒரு பேபி, அந்த பேபி ரொம்ப சீக்காகுனா அந்த அம்மா எந்த அளவுக்கு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஐயோ என் பகவான் என் பையனை காப்பாத்து. இப்ப கூட இடையில கூட ஒரு வீடியோ கூட வைரல் ஆனிச்சுல, ஜெகநாதபுரியில ஒரு அப்பா வந்து தன்னோட பையன் வந்து ரொம்ப சீரியஸான கேஸ், ஜெகநாதபுரி கோயில் முன்னுக்கு போட்டு பையனை அழுந்தாரு. தென் அதுக்கப்புறம் பையன் கியூர் ஆகிட்டான். ரொம்ப அழுந்து எத்தனை நாள் உட்காந்து நினைக்கிறேன்.
அப்ப அது எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம அழுகணும். உண்மையிலேயே இந்த பாவத்தை விட்டுடணும் சொல்லி நம்ம உள்ளுக்குள்ள மனசுல இருந்து உண்மையிலேயே அந்த 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 விருப்பம் இருக்கா சொல்லி பகவான் பார்ப்பாரு. சும்மா பாவத்தை பண்ணிட்டு செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு சும்மா பகவானுக்கு வந்து ஒரு டிராமா போட்டுட்டோம். பகவானே இன்னும் இருந்து செய்ய மாட்டேன். அவர் பேரே பார்ப்பாரு. இன்னும் செய்ய மாட்டியா? இதுதான் நீ போன வாரம்னு சொன்னேன். அதுதான் அதுக்கு போன வாரம்னு சொன்னேன். எல்லா வாரமும் சொல்லி இதே பாவம் பண்ணிருப்பா பாப்பாரு. அவருக்கு தெரியும், பகவானும் தெரியும். பகவான் யூ கேனாட் பி சீட். அவர் நீங்க ஏமாத்தவே முடியாது. அவர் பரமாத்மா உள்ள உட்காந்துருக்கிறாரு. நீங்க இந்த பிரார்த்தனை உண்மையான பிரார்த்தனையா, இல்ல எல்லாரும் பாக்குறாங்க வேஷம் போடுற பிரார்த்தனையா, இல்ல வந்து பகவானே ஏமாத்தக்கூட பிரார்த்தனையா, இல்ல நம்மள ஏமாத்துற பிரார்த்தனையா, எல்லாமே அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். நம்ம சும்மா வந்து இந்த இந்த டிராமா அனுப்பாங்களா, சும்மா வந்து அழுகுற மாதிரி ஆக்டிவே போட்டுட்டு அழுந்து டிராமா பண்ணிடலாம். இந்த டிராமா பண்ற விஷயமே பகவான் கிடையாது. உள்ளுக்குள்ள சின்சியரா பிரார்த்தனை பண்றோமா இல்லையா பகவான் தெரியும். அந்த சின்சியரான பிரார்த்தனை இருந்துச்சுன்னா பகவான் நம்மளுக்கு அந்த மர்சி, கிருபா, பலா, அதாவது ஆன்மீக பலம் எப்படி கிடைக்குன்னா கருணை மூலியமா தான் கிடைக்கும். அந்த கருணை தான் நமக்கு ஆன்மீக பலம். அப்ப அந்த விஷயத்த, அந்த தவறான விஷயத்த, அதுல அந்த பாவ காரியத்தை நம்ம அடுத்த வாட்டி நம்ம மைண்ட் புத்தி செய்யறதுக்கு போனுச்சுன்னா நம்மளுக்கு அந்த பவர் கொடுப்பாரு. அந்த மெர்சி என்ன பண்ணும், அந்த கருணை என்ன பண்ணும், நம்மள அடுத்த வாட்டி அந்த தவறை வந்து செய்ய விடாம நம்மள வந்து ஸ்டாப் பண்ணும். அது ஸ்டாப் பண்றதுக்கு அந்த மனசு ஓடினாலும் ஒரு இடத்துல வந்து நம்மளை விட பிடிச்சு நம்மளை இழுத்து பிடிச்சி வைக்கும். அந்த இழுத்து பிடிச்சி வைக்கிறதுக்காக தான் பகவான் கருணை அங்க தேவை. அந்த பகவான் கருணை நம்மளுக்கு வரணும்னா நம்மளுடைய பிரார்த்தனை சின்சியரான பிரார்த்தனையா இருக்கணும். நம்மளுடைய பிரேயர், நம்மளோட பிரார்த்தனை ரொம்ப சின்சியரா இருக்கும். உண்மையிலேயே பகவான் கிட்ட தனிப்பட்ட முறையில் நின்று அழுகணும். வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் பகவான் முன்ன உண்மையிலேயே அழுகணும். பகவானே, நான் இந்த சாக்கடை உலகத்துல விழுந்துட்டேன். சும்மா வந்து வீட்டுல அடிச்சிட்டாங்க, பொண்டாட்டி கூட பிரச்சனை, கணவர் கூட பிரச்சனை, பிள்ளை வந்து என் பேச்சு கேட்க மாட்டுது, என்னுடைய மக பேச்சு கேட்க மாட்டுது, எங்க அம்மா என் பேச்சு கேட்க மாட்டாங்க, என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்க மாட்டுது, அந்த மாதிரி சொல்லி அந்த பிரச்சனை வச்சு அழுகுறது இல்ல. அந்த அழுகை செல்லப்படாது, அந்த அழுகை வந்து செல்லாது. பகவான் இட்டு யுகாயுத நிமீக்ஷன சக்ஷுஷா பிரபுரு சாயுதம் சூனியாய ஜெகசனம் கோவிந்த விரகணமே. சிசாசங்கத்துல 7வது சிசாசங்கம் மகாபுரு பாரு என்ன பாரு, பகவானே யுகாயுத நிமிக்ஷன, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் யுகம் மாதிரி இருக்கு. நேற்று கூட பகவான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அம்மா வந்து ரொம்ப நாள் 2 வாரம் வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த பிள்ளை அந்த 2 வாரம் வீட்டுல இருக்கும்போது அந்த 2 வாரம் வீடு எப்படி இருக்கும், எவ்வளவு சொந்தக்காரர் வந்தாலும் எவ்வளவு பேர் என்ன வாங்கி கொடுத்தாலும் அம்மா இல்லாத இடத்த யாருமே அங்க நிரப்ப முடியாது. அவங்க வீட்டுல ஐயோ எல்லாரும் இருந்தாலும் ஐயோ அம்மா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்ப அந்த 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 ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி எப்ப நம்மளுக்கு வந்து ஐயோ பகவான் விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேனே, இந்த பூமியில மாட்டிக்கிட்டேனே, எனக்கு எப்ப வந்து நான் பகவான் எடுத்து போவேன், அந்த உள்ளுக்குள்ள அந்த கோர் ஆஃப் த ஹார்ட் அங்கேயிருந்து அழுவு வரணும். அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பிரார்த்தனை வரணும், உள்ளுக்குள்ள இருந்து அழுவணும். ஐயோ பகவானே, நான் சொல்றதெல்லாம் நான் கேட்கறதுக்கு எனக்கு புரியுது, ஆனா இந்த புத்தியும் மனசும் ஏன் வந்து இப்படி வந்து எனக்கு கீழ்த்தனமா போகுது, என்னை காப்பாத்து பகவானே, மகாபிரபு நித்யானந்த பிரபு என்னை காப்பாத்துங்க. எஸ்பெஷலி நம்மளோட பிரார்த்தனை நித்யானந்த பிரபு கிட்ட இருக்கணும். நித்யானந்த பிரபு தான் குரு தத்துவம். அப்படி அந்த கோர் ஆஃப் ஹார்ட்ல இருந்து உண்மையிலே ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா பகவான் அப்பதான் எட்டி பார்ப்பாரு. ஓ இப்பதான்யா உண்மையிலேயே அழுவுறான். இதுக்கு முன்ன வந்து என்னென்னத்துக்கோ வளர்ந்துருக்கான், எல்லாம் வந்து பௌதிக விஷயத்துக்காக நம்ம வளர்ந்துருக்கோம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, எந்த ஒரு துன்பமும் இல்லாம அந்த மாதிரி துன்பத்தை வச்சு அழுகுது, அந்த அளவு இல்ல. வீட்டுல அடிச்சிட்டாங்க, வீட்டுல பிரச்சனை, அந்த அந்த ஒரு எமோஷன்ல இருந்து வந்து அழுவுறது, அந்த அழுவுது கிடையாது. அதுல வந்து இந்த பௌதிக பிரச்சனை இருக்கு. நான் சொல்ற அழுகை கிராயிங் வந்து பாத்தீங்கன்னா only for கிருஷ்ணா, கிருஷ்ணருக்காக மட்டுமே அழுவுறது. இது சும்மா சாதாரணமா வராது. இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட். ஆனா முடியும். எப்ப யூ ஹேவ் டு சின்சியர் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். நம்ம எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கிறோமோ கிருஷ்ணா பக்தியில, அந்த அளவுக்கு அந்த அழுகை வரும். அது சும்மா வராது, அது சும்மா வராது. அந்த அழுகை வந்து வெரி வெரி வேல்யூபிளான அழுகை. அது வந்து எப்ப நமக்குள்ள வருதோ, எப்ப நம்ம இந்த உலகத்தை சூனியமா பார்க்கிறோமோ, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, பகவான் இல்லாத உலகம். அதனாலதான் மகாபுரு எப்பவுமே பாருங்க, அப்பவே எப்பவுமே அழுந்துட்டே இருப்பாரு. 8 வகையான சாத்விக பாவம் இருக்கு. அஷ்ட சாத்விக பாவம், 8 வகை பாவத்தை வெளிப்படுத்துவாரு. அதுல ஒண்ணு அவரு தொண்டை அடைக்கணும், அவரை வந்து தன்னையே மறந்துடுவார், எப்பவுமே அழுந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் எப்ப ஏன் நடக்குது, ஏன்னா இந்த மாதிரிதான் நம்ம வந்து பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாபிரபு சொல்லி கொடுத்து போயிருக்க. மகாபிரபு இஸ் த கிரேட் எக்ஸாம்பிள்.
ஒரு நல்ல உதாரணம். பக்தி இப்படிதான் பண்ணும். சாண்ட் ஹரிகிருஷ்ண மகாமந்திரா என் பகவானோட பிரிவை வந்து நம்ம பிரிவை வந்து உணரணும். ஐயோ பகவான்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வந்துட்டுமே, நம்ம திருப்பி போகணும், திருப்பி போகணும், திருப்பி போகணும், திருப்பி போகணும், திருப்பி போகணும், திருப்பி போகணும். அந்த 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 முயற்சி பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு குறைக்கலாம், மாலை ஜபம் எவ்வளவு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நாம ஜபத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுல அங்க பஞ்சாயத்து, இங்க பஞ்சாயத்து, இந்த சண்டை, அந்த சண்டை, அங்க ஒரு பஞ்சாயத்து, இங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணியே பாதி வாழ்க்கை போயிருது அவங்களுக்கு. அதனால நாமபுத்தி, நாமபாலி, பாவபுத்தி எந்த வகையான சீன்ஃபுல் ஆக்டிவிட்டியும் நம்ம உள்ளுக்குள்ள நினைக்க கூடாது. அதுக்கு சின்சியரான பிரார்த்தனை பண்ணணும் நம்ம. ஓகே, நம்மளோட மைண்ட் வீக் தான், நம்ம புத்தி மனசுலாம் வீக்கா இருக்குதான். ஆனா நம்ம புத்திக்குள்ள கூட நம்மளுக்கு வந்து அந்த பாவம் பண்ணிட்டு நம்ம நாமஜபம் பண்ணலாம். பாவம் பண்ற எண்ணங்கள் வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா உடனே நம்மளுக்கு ஏதாச்சும் தவறான எண்ணம் வருதுன்னா நம்ம பகவான் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பகவானே நித்யானந்த பிரபு தான். நீங்க என்ன பண்ணணும், நித்யானந்த ராம் இல்ல கௌராங்கா, இந்த மாதிரி ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும். நித்யானந்த பிரபு இல்லைன்னா கௌராங்க மகாபிரபு என்னை காப்பாத்துங்க, உள்ளுக்குள்ளே கத்தணும். வெளியில கத்துறது கிடையாது. ஓகேவா, வெளியில கத்துறது உள்ளுக்குள்ளே கத்தணும். நித்யானந்த பிரபு. பட் நித்யானந்த பிரபு ஏன் சொல்றேன்னா, மகாபிரபுடைய நித்யானந்த பிரபு இஸ் சோ மெர்சிஃபுல். நீங்க நித்யானந்த பிரபு திருவடி அதாவது நித்தாய் பாத கமலா கோட்டி சந்திர சுசிதலா, அதாவது 1000 நிலாக்கள், அதாவது நித்யானந்த திருவடி பாதம் உங்க மேல பாரப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வந்து சேரும் உங்களுக்கு. ஓகேவா, நான் பேசிட்டே இருப்பேன். அது வந்து இது வந்து போயிட்டே இருக்கும். பட் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து மட்டும் கொடுக்குறேன். நம்ம சின்சியரா பிரார்த்தனை பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து in this respect, those who associate with the person who are not devotees or sadhu, who only outwardly post the Vaishnava and chant Hare Krishna, but inwardly they are cheater. Yes, பாருங்க நல்லா சொல்லிருக்காரு ஆச்சாரிய சொல்லிருக்காரு. என்ன சொல்லுவேன், வெளியில வைஷ்ணவர் மாரி வந்து டிராமா போட்டுட்டு ஆனா உள்ளுக்குள்ள வந்து அவன் வந்து ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்றது, இந்த மாதிரி இவங்கிட்ட பழகணுமே. ஆனால் நம்மளுக்கும் அந்த சீன்ஃபுல் ஆக்டிவிட்டி நம்ம மைண்டுக்குள்ள வரும்னு சொல்லி போட்டிருக்கு. தாட் ஆஃப் த சீன்ஃபுல் ஆக்டிவிட்டி என்டர் த மைண்ட், நமக்கு வரும். ஏன் நம்மளுக்கு வருது, நம்மளுடைய பழக்க வழக்கங்க. ஓகே ஆஃப்கோர்ஸ் வெளியில பழக்கம், ஓகே வெளியில பழகிறது நம்ம வந்து கரெக்டா வச்சிருக்கோம். நான் ஏற்கனவே ரொம்ப நாள் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். டொமேட்டோ உதாரணம் கொடுப்பேன் எப்போதும். ஒரு டொமேட்டோ உதாரணம் நம்ம வெளியில எந்த அளவுக்கு வச்சுக்கணும்னு சொல்லி. ஓகேவா, அதே உதாரணம் ரொம்ப நாள் வச்சு நான் சொல்றேன். மேபி என்னுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய சென்ட்ரல் டிவோட்டிக்கு தெரியும். இந்த டொமேட்டோ உதாரணம் வந்து என்னதுன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு டொமேட்டோ இருக்கு, 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் நெத்தியில நீங்க வந்து நடுவுல சென்டர்ல டொமேட்டோ வச்சிட்டீங்க. 2 பேர் நெத்தி இடிச்சுக்குது. ஓகேவா, 2 பேர் நெத்தி வந்து இடிச்சுக்குது. 2 பேர் கிட்ட வந்துட்டாங்க, என்ன ஆகும், டொமேட்டோ நசிங்கிடும். 2 பேர் எட்ட வந்துட்டாங்க, என்ன ஆயிரும், இந்த டொமேட்டோ கீழே விழுந்து நசிங்கிடும். டொமேட்டோ நசுங்கவும் கூடாது, டொமேட்டோ வந்து கீழே உழுக்கூடாது. என்ன பண்ணும், கரெக்டா 2 பேரும் கரெக்டா ஒட்டிட்டு இருக்கணும். அதே போல வெளியில உள்ளக்குள்ள அசோசியேஷன் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ஒட்டவும் கூடாது, ரொம்ப விலகி இருக்கவும் கூடாது. ரொம்ப விலகி இருந்தா உங்களுக்கு மேபி உங்களோட சர்க்கிள்ல சில பிரச்சனை வர ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஒட்டிட்டு இருக்க கூடாது. கரெக்டா பார்த்து ததா புத்தி யோகத்தை யூஸ் பண்ணணும். எல்லாரும் கூப்பிடுறாங்க, கம்பெனில கூப்பிடுறாங்க, எல்லாருக்கும் போயிட்டு எல்லாரும் இது பண்றாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க பிரபு, எல்லாரும் இது பண்றாங்க, நானும் போய் இருக்கிறேன், அது மாதிரி கூடாது. எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அது தெரியும், அந்த அளவுக்கு மட்டும் உதாரணம் வச்சுக்கோங்க. இந்த டொமேட்டோ உதாரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டொமேட்டோ கிட்ட வந்துருச்சுன்னா நசிங்கிடும், எட்ட போச்சுன்னா கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு மட்டும் வெளியில் இருக்கணும். ஏன்னா ஆல்சோ வைஷ்ணவர் மாரி போஸ்ட் பண்ணிட்டு காட்சி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள வந்து நிறைய வந்து இந்த மாதிரி சீட்டர் என்ன ஹிப்போக்ரீட்டிஸ் இந்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கூட அசோசியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட்லயும் கெட்ட சகவாசம் உள்ளுக்குள்ள வரும், பாவ எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வரும். பி வெரி வெரி கேர்ஃபுல் சொல்லி ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நான் வந்து 2 ஒஃபென்ஸ் முடிச்சிருக்கேன், 2 அபராதம் முடிச்சிருக்கேன். 5ஆவதும் 6ஆவதும். 5ஆவது வந்து என்னது, நாமே அர்த்தவாடா, அதாவது பகவான் நாமத்துக்கு சொந்தமா விளக்கங்களை கொடுக்கறது, தப்பா விளக்கங்களை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா 6ஆவது நாமபாலி பாவபுத்தி, பகவானோட நாமத்தோடைய ஜபத்தை பண்ணிட்டு அது போக்க அந்த பகவான் நாம ஜபம் பண்ணிட்டு பாவம் செஞ்சுட்டு ஜபம் பண்றது. உதாரணத்துக்கு நீங்க வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இரும்பல் இருக்கு, நம்மளுக்கு வந்து காஃபர் வச்சுக்கோங்க, இரும்பல் இருக்கு. நம்மளுக்கு வந்து என்னன்னா ஐஸ் வாட்டர் நிப்பாட்டினாதான் இருமல் நிற்கும்.
நான் ஐஸ் வாட்டரையும் குடிப்பேன், அப்புறம் வந்து இருமல் மருந்து குடிச்சுக்குவேன், திருப்பி ஐஸ் வாட்டரும் குடிப்பேன், இருமல் மருந்து குடிச்சுன்னா அப்ப எப்படி குணமாகும்? குணம் ஆகவே ஆகாது. அதனாலதான் நம்ம வந்து வெரி வெரி கேர்ஃபுல் இருக்கணும். பகவான் நாம ஜெபம் பண்ணோம்னா எல்லா வகையான சீன்ஃபுல் ஆக்டிவிட்டியும் நம்ம விட்டுறணும், எல்லா வகை பாவம் விட்டுறணும். ஓகே, தவறுதலாக நம்ம செய்யறது வாய்ப்புகள் இருக்கு சித்தமதில. ஆனா அது அடுத்தடுத்த வாடி ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதை சொல்றாரு இங்க இன்னொரு சொல்லியிருப்பாரு, இதை திருப்பி நம்ம வந்து however this should not be done repeat, இது வந்து நாட் பி டன். இதை திருப்பி நம்ம செஞ்ச பாவத்தை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே கூடாது. ஓகே, 1-2 முடிஞ்ச வரைக்கும் அந்த கருணையை நம்ம ரிசீவ் பண்ணுவோம், கருணையை சின்சியரா பிரதம் பண்ணணும். அப்பதான் இந்த பாவங்களை நம்ம விட முடியும். இது நான் வந்து இப்போதைக்கு 6வது வரைக்கும் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்ட் 4ல நம்ம அடுத்த அவரை பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜி, ஜெகநாத் பல சுபத்ரா மகாராணிக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பிரபாதி மகாராஜ், நிதாய் கௌர் பிரம்மனந்தே. ஹரி ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. நான் கொஞ்சம் சிக்கல் தான் நீங்க கேட்கலாம், கருத்துக்கள் சொல்லலாம்.